சூத்ரான்னு பேரு 4வது வர்ணத்தாருக்கு. அது எதனால வந்தது அந்த பேரு? சுச்சம் திராவயதி சூத்ரா. பிறகு கஷ்டப்பட்டு அவ பார்க்க மாட்டாளா. இப்பவும் 4வது வர்ணத்தார் வீட்டுல ராத்திரியில போய் ஒரு பிராமணம் பட்டி கிடக்கிறது, சென்னையில படுத்துன்னு வருது. ராத்திரி ஒரு பாலையாவது கொண்டு கொடுத்து தென்னை மரத்துல ஏறி 2 இளநியாவது பிடிங்கி கொடுத்து நம்ம சாப்பிட சொல்லிட்டு தான் படுத்துட்டு சொல்லுவோம். நவனா அவங்க படுத்துக்கூடாதுன்னு விடுவாள். இப்படி எத்தனை பிராமணால் சொல்லுவாள்னு சொல்ல முடியாது. நாம் சென்னையில வந்து பசியா படுத்துருந்தவனே நீங்க சாப்பிடாம படுத்துக்கூடாதுன்னு சொல்றவா குறைச்சலா இருக்கும் பிராமணாள்ல. அப்பிராமணாள்ல நிச்சயம் ஒரு சின்ன வேலை செஞ்சு நிச்சயம் 6 10 சம்பாதிக்கிறவங்க கூட தம்பிட்டு திணையில பட்டியோட ஒரு பரதேசி வந்து படுத்திருந்தாலும் ஒரு பிராமணம் படுத்தினாலும் பொறுக்க மாட்டாள். அதனால அவள் சூத்ராள்னு பேரு. அது தெரியாம என்ன சூத்ரன்னு சொல்றாள். அப்படி தப்பா சில பேர் நினைச்சுப்பாள். ரொம்ப உயர்ந்த சொல்லு அந்த சொல்லு, அவளுடைய குணத்தை அனுசரிச்சு வந்த சொல்லு அது. ஆச்சாரியால் போய் பாஷ்யத்தை சொல்லிட்டாள், சுச்சம் திராவயதி சூத்ரா. அதனால ஆபஸ்தம்பரம் ஆயிரக்கணக்கான சூத்திரம் தர்மத்தை பத்தி சொல்லிவிட்டு எல்லா தர்மமும் என்னால சொல்ல முடியல, 2 இடத்துல கேட்டுக்கோன்னாள். எங்கேன்னாள் ஸ்ரீகண்டத்திலையும் அப்ராமணாட்டையும் கேட்டுக்கோன்னுட்டாள். ஸ்திரீபியோ வர்ணசேஷேபிய பிரத்யேயாத் பிரத்யேயாத். கடைசி சூத்திரம் இது. இதை பார்த்து மேக்ஸ்வெல்லர் ஒரு வள்ளக்காரன் ஆச்சரியப்பட்டிருக்கான். இப்படி இவ்வளவு ஒத்துமையா இருக்காளே, 4வது வர்ணத்தாரத்துல போய் தர்மம் கேளு, ஸ்திரீகண்டத்துல கேளுன்னு இருக்காளே. ஸ்திரீகளுக்கு எத்தனை பெருமை. பிராமணால் கூட தர்மம் தெரிஞ்சவாளா இருப்பா. நம்ம மாத்திர குடியானவன் இருப்பான், கழவன் 90 வயசான கழவனே. நம்ம குடும்பத்து வழக்கம் என்னன்னா, உங்க தாத்தா ஆடி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு லட்சார்ச்சனை பண்ணுவார் அம்பாளுக்கு. நான் இளநி கொண்டு கொடுக்குறேன் 12 இளநி சொல்லுவான். அதுல இருந்து நமக்கு 12 இளநி அபிஷேகம் பண்ணா நம்ம தாத்தா கொடுத்தாருன்னா உடனே நாமும் கடன் வாங்கியா கொடுக்கணும்னு தோணும். அப்படி அம்பாளுக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டா நாம உலகத்துக்கு மூக்க தேங்காய் கொடுக்க முடியாத தோட்டம் நமக்கு வந்துவிடும்னே. தர்மம்